ஹாய் ஆல். இன்றைக்கி இந்தியன் 11th இந்தியன் எக்கனாமியில் ஆல்ரெடி வந்து 7.1 அண்ட் 7.2 ஹெட்டிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பார்ட் 2ல் வந்து 7.3 பார்க்க போகிறோம். இந்த 7.3ல் என்ன இருக்குது அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 சப் ஹெட்டிங்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 7.3.1ல் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சொல்லியிருக்காங்க, இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரென்த்து. 7.3.2ல் வந்து வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. 7.3.3ல் வந்து டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் தான் வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், பர்த் ரேட், டெத் ரேட், செக்ஸ் ரேஷியோ, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணணும். அந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் நம்ம எந்த இது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியா வந்து ஒரு மிக்சட் எக்கனாமி, விச் மீன்ஸ் இந்தியாவில் வந்து ப்ரைவேட் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் மிக்சட் எக்கனாமின்னு சொல்கிறது. ஒன் சைடில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரியல் வந்து பப்ளிக் செக்டாரில் இருந்தாலும் லிபரலைசேஷனால ப்ரைவேட் செக்டாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிக்சட் எக்கனாமி. அதனால இது வந்து இந்தியன் எக்கனாமியோடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பிளேஸ் த கீ ரோல். ஏன் அப்படின்னா 60% ஆஃப் பீப்புள் இந்தியாவில் வந்து டிபெண்ட் அப்பான் அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நம்மளுடைய 17% ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட்டட் பை த அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான். இந்த கிரீன் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால, எவர் கிரீன் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால, பயோடெக்னாலஜி இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப போதுமான அளவு இருக்குது. ப்ளஸ் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் கூட இருக்குது. இப்போ வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், டொபாக்கோ, அனிமல் ஸ்கின் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கி. இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் வந்து ரொம்ப சூப்பராக நடக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் கிடைக்கி. அதனால எக்கனாமி வந்து க்ரோ ஆகுது. அது வந்து எக்கனாமிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக்சட் எக்கனாமி, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்குது. செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது இந்தியன் எக்கனாமிக் க்ரோத்துக்கு. தேர்ட் வந்து இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. விச் மீன்ஸ் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு குளோபல் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்தியன் எக்கனாமி வந்து அவங்களுடைய க்ரோத்தை சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது வந்து அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஐ மூலமாக எஃப்டிஐ வந்து இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், வேகமாக வளர்கிற ஒரு எக்கனாமியாக இருக்குது. இதில் எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எமர்ஜிங் எக்கனாமியாக இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான். இந்தியா வந்து 7th பொசிஷன் ஜிடிபி ரேங்கிங்லன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 2025 வந்து நம்ம 4th பார்த்தோம் ஜிடிபி ரேங்கிங். அதே இதில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குல்ல, பிபிபி, அது வந்து என்னென்னா வாங்குகிற சக்தியில். இது வந்து ஜிடிபிங்கிறது உள்நாட்டு உற்பத்தி. அதில் வந்து 4th ரேங்க் இருக்குது. இந்தியா வந்து 2025 படி 4th ரேங்க் இருக்குது. இது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இந்தியா வந்து 3rd ரேங்க். அது ஆல்ரெடி இருந்தது தான். 2025லையும் அதே டேட்டா தான் வருது. 3rd ரேங்க் இருக்குது. இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எமர்ஜிங் எக்கனாமியாக இருக்குது. இது வந்து 1999 வந்து இந்த G20 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கிரியேட் பண்ணாங்க. G20 கண்ட்ரிஸ்ன்னு கிரியேட் பண்ணாங்க. அப்போலேருந்து இந்தியா வந்து G20ல் இருக்குது. அதர் கண்ட்ரிஸ் G20ல் இருக்கிறது என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கணும். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, டர்க்கி, யூகே, யூஎஸ். இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக ரீட் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா ரிப்பீட்டடாக லிசன் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் G20 இருக்குன்னு ஓரளவுக்கு மெமரைஸ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்கிறதுனால தான் இப்போ 2025 7th அது 4th பொசிஷன் ஜிடிபிக்கு வந்திருக்கு. இந்த டேட்டா படி சைனாக்கு அடுத்து இந்தியா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ 2025 படி வந்து ஜிடிபி ரேங்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா யூஎஸ், செகண்ட் வந்து சைனா இருக்குது,
தேர்டு வந்து ஜெர்மனி இருக்குது, ஃபோர்த்து வந்து இந்தியா இருக்குது, ஃபிஃப்த்து வந்து ஜப்பான் இருக்குது. இதுதான் இப்போ உள்ள டேட்டா. நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். இது வந்து சர்வீஸ் செக்டார் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ் ஆகி இருக்குது. விச் மீன்ஸ் சர்வீஸ் செக்டார்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிபிஓ இவங்கெல்லாம் வந்து நல்ல க்ரோத் இருக்கிறதுனால இந்தியா வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸை வந்து குளோபல் லெவலில் அவங்க கொண்டு போகிறாங்க. விச் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் ஆஃப் எக்கனாமி. ஸோ இது வந்து சர்வீஸ் செக்டார் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது, அதனால் வந்து எக்கனாமி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன். இந்தியன் எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும்போது டொமஸ்டிக் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். உள்நாட்டில் உற்பத்தி ஆகிறது வந்து கன்சம் பண்ணுறதும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்தியன் எக்கனாமிக்கு. அடுத்து ரேபிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். இப்போ ஒரு எக்கனாமி வந்து நல்ல க்ரோ ஆகுது அப்படின்னா அதனோட கீ இன்க்ரீடியண்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் வந்து இந்தியாவில் வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அதாவது டிரான்ஸ்போர்ட்டில், கம்யூனிகேஷனில் எல்லாமே நல்ல கனெக்டிவிட்டி நல்லா வருது. எஜுகேஷன், ஹெல்த்து எல்லாமே வந்து நல்ல ஸ்பீடப் ஆகிருக்கு இந்தியாவில். இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. எக்கனாமிக் சர்வே படி இந்தியாவை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுக்காங்க. அந்த டேக்லைன் வந்து நம்ம அந்த டேக்லைன் பார்த்து நம்ம ரொம்ப நல்லா ப்ரௌட் ஆகணும். என்ன டேக்லைன் அப்படின்னா இந்தியா இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஹெவன். இந்தியன் எக்கனாமி வந்து ஹெவன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ரெசிலியன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம்னு சொல்கிறாங்க. இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு நிலைத்தது, ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிறது, ரெசிலியன்ஸ் ரொம்ப உறுதி வாய்ந்தது, அண்ட் ஆப்டிமிசம் குட் ஃபியூச்சர் இருக்குது. இது வந்து ஹெவன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ரெசிலியன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம்னு இந்தியன் எக்கனாமியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இந்தியன் எக்கனாமிக்கு. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். இது வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்டில் எதை பற்றி வரும் அப்படின்னா பாப்புலேஷன் பற்றி வரும். இதில் வந்து யூத் 2011 சென்சஸ் படி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக சென்சஸ் எடுத்தது வந்து 2011 தான். நெக்ஸ்ட் வந்து 2021 எடுக்கணும், பட் கோவிட்னால அது எடுக்கவே இல்லை, டிலே ஆகிட்டு. இப்போ வந்து 2011 சென்சஸ் படி இந்தியாவில் வந்து யூத் பாப்புலேஷன் வந்து 232 மில்லியன் இருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த 232 மில்லியன் யூத் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் 18 வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். இந்த கண்ட்ரீஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த 18 வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோடைய டோட்டல் பாப்புலேஷன் தான் இஸ் ஈக்குவல் டு இந்தியாவுடைய யூத் பாப்புலேஷன் விச் இஸ் 232 மில்லியன். ஸோ ஹியூமன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் எ ப்ரைட் ஓனர் ஆஃப் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து கிடச்சிருக்கிறது. ஸோ இதுதான் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். இந்தியா வந்து ஒரு மிக்சட் எக்கனாமி, விச் மீன்ஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இந்தியாவில். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பிளேஸ் த கீ ரோல். 60% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க நம்மளுடைய ஜிடிபியில் 17% வந்து அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கி விச் இஸ் a strength for the fastest growing economy. அப்புறம் தேர்டு வந்து இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. இன்னும் ஒரு குளோபல் டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் இந்தியா அவங்களுடைய ஜிடிபியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நேரடி முதலீடு வந்து இந்தியாவில் பண்ணணும்னு வராங்க. எஃப்டிஐ வந்து இந்தியாவில் நடக்கு எஃப்ஐஐ மூலமாக. இதனால இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரென்த். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் எக்கானமியாக இருக்குது. எமர்ஜிங் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டோம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அடுத்து வந்து எமர்ஜிங் எக்கனாமியாக இருக்குது. அது வந்து ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். இந்தியா வந்து 2016 இந்த புக்கில் கொடுத்துருக்கிறபடி 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டாக இருந்துச்சு. இப்போது கரண்ட்டாக 2025 இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. G20 கண்ட்ரீஸில் 20 கண்ட்ரீஸ் இருக்குது. அது இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ். அதில் வந்து அதர் 20 கண்ட்ரீஸ் என்னலாங்கிறத ரீட் பண்ணிக்கணும், இந்த பாக்ஸில் இருக்குது.
ஃபிஃப்த் பாயிண்ட், இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் யூஎஸ் இருக்குது, செகண்ட் வந்து சைனா இருக்குது, தேர்டு ஜெர்மனி இருக்குது, ஃபோர்த் இந்தியா இருக்குது ஜிடிபி ரேங்கிங்கில், ஃபிஃப்த் வந்து ஜப்பான் இருக்குது. அடுத்து ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக். சர்வீஸ் செக்டார் வந்து ரேப்பிட் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரான்ச்சஸ் வந்து குளோபலாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து. செவன்த் பாயிண்ட் வந்து லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன். பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுனால டொமஸ்டிக் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. எயித்து பாயிண்ட் வந்து அர்பனைசேஷன் வந்து நல்ல க்ரோ ஆகியிருக்கு. டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே ஸ்பீடப் ஆகிருக்கு இந்தியாவில். இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து. நைன்த் பாயிண்ட் வந்து இந்தியா இஸ் எ ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி வந்து ஹெவன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ரெசிலியன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம். 10th பாயிண்ட் வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்டில் இந்தியா வந்து இஸ் த கேபிட்டல் ஆஃப் யூத். 232 million Indian youth population is equal to total population of 18 West Asian countries. அந்த 18 countries கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கணும். இந்தியா வந்து ஒரு ப்ரைடு ஓனர் ஆஃப் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் விச் இஸ் எ ஸ்ட்ரென்த் ஃபார் இந்தியன் எக்கனாமி. ஓகே, இந்த பார்ட்டில் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.